ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜெயாஸ் நைனி. இன்றைக்கி நம்ம மாங்காய் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மாங்காய் சட்னி எப்படி பார்க்கலாம். சட்னி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டுக்கணுங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக உளுத்தம்பருப்பு போடுங்க. உளுத்தம்பருப்பு போட்டு அதை வறுத்துடணும். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எது வேணால் போடலாம். உளுத்தம்பருப்பு இது நல்லாயிருக்கும். இது போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதுலேயே நீங்கள் காஞ்ச மிளகா இல்லாட்டி பச்சை மிளகா எது வேணால் போடலாம் காரத்துக்கு. உளுத்தம்பருப்பு போட்ட பிறகு அதுலேயே சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் கூட ஒரு பெரிய வெங்காயம் சைஸ் கட் பண்ணி அதை 4 துண்டாக போட்டு அதை வதக்கிக்கலாம். இதோடவே போட்டு சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுலேயே கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அடுத்து கொத்தமல்லி கருவேப்பிலை, மாங்காய் நல்லா துண்டாக கட் பண்ணிக்கோங்க. தோல் சீவினாலும் பரவாயில்ல, தோல் சீவினா பரவாயில்ல. இதையும் பச்சை மாங்காய் நல்லா பச்சையாக இருக்கணும். மாங்காய் இந்த பச்சை மாங்காவையும் போட்டு நல்லா அப்படி வதக்கணும். அதுக்கப்புறமா காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் சொன்னேன். பச்சை மிளகாய் அல்லாட்டி சகப்பு மிளகாய் எதுனாலும் போகலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கிடுங்க. சேர்க்கும் போது கடைசியாக கொஞ்சம் தேங்காய் ஒரு 5-6 பீஸ் தேங்காய் கட் பண்ணிக்கலாம். இல்லை 1 கப் தேங்காய் துருவிக்கலாம். எப்படி வேணால் செய்யுங்க. தேங்காவையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ நல்லா செவந்த வரைக்கும் நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு உப்பு வைக்கணும். இதில் கடைசியாக உப்பு போட்டு நல்லா மிக்சியில் அரைக்கணும். உப்பும் பெருங்காயமும் போட்டு இது பண்ணலாம், அரைக்கலாம். இப்போ இது நல்லா மாங்காய் நல்லா வதங்கணும். எல்லா ஐட்டம்ஸும் நல்லா வதங்குற மாதிரி நல்லா வதக்கிடுங்க. வதக்கியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தேவையான உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் போடும். அவ்வளோதான். இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம இது போட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துணும். அதெல்லாம் மிக்சி ஜாரில் அரைச்சிடணும். ஆச்சு. இப்போ இதில் உங்களுக்கு நான் ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் தேவைப்படுதுன்னா ஒரு காஞ்ச மிளகாய் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் வெல்லம் போடணும். நெக்ஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு தக்காளி இதில் போடல. ஏன்னா மாங்காயில் ஏற்கனவே புளிப்பு இருக்கும் அப்படின்றதுனால நான் தக்காளி போடல. ஸோ இப்போ நீங்கள் இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். மாங்காய் சட்னி அரைச்சாச்சு. இப்போ நம்ம தாளிச்சு கட்டிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் சட்னி ரெடி ஆயாச்சு. பாருங்க, நீங்கள் பச்சை மிளகா போட்டதுனால இது பச்சையாக இருக்கும். இதே நீங்கள் சகப்பு மிளகா போட்டிங்கன்னா அந்த சட்னி சிகப்பாக இருக்கும். அவ்வளோதான். சூடான இட்லிக்கு சட்னி தொட்டு மாங்காய் சட்னி செஞ்சு பாருங்கள். இந்த மாங்காய் சீசனில் நல்லாயிருக்கும். ஓகே, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.